அன்பே கோகிலா, இந்த காதலர் தினத்திற்கு இந்த தந்தால் எழுதிய காதல் கடிதம். கோபால், Darling, I love you. தேங்க்யூ விஜய். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கு எனக்கு? உங்களுக்காக நானும் கொண்டு வந்திருக்கேன். என்னது இது? இது ஒரு சொட்டு விடாம நீ சாப்பிடணும் சேட்டா. அப்படியா? குடு. குடிக்கு சேட்டா. என்ன கசப்பா இருக்கு? அது அங்கனக்கு சேட்டா. அப்படியா? குடிக்கு சேட்டா. என்ன தொண்டை கம்புது. கொஞ்ச நேரத்துல புரிஞ்சிடும். குடி சேட்டா. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஏய், இது என்ன குக்கரா? ஆமா. அப்பப்பா, இவ்ளோ பெருசா இருக்கே. ஒரு ஆளே உள்ள போய்டும் போல இருக்கு. சைஸ் பார்த்து தானே வாங்கியிருக்கேன். எப்படியோ எனக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பா. அட உன்ன காதலே இல்ல சித்தப்பு, இங்க ஒருத்த சாவுறான் ஆனா ஒருத்த வாடுறான். என்ன பரமசா எப்படி இருக்க? முரட்டு காக்கா யாருக்கு போடுங்க? சரி பாக்குறீங்க. இப்ப ஒண்ணே பண்ணடா. ஐயோடா என்ன ஆச்சு? சார் நான் வேலுமணி பண்ணல சார். சொல்லுங்கடா. ஒண்ணே பாவிகளா. அம்மா! யாரே? இவன்டா என் தலையில கள்ள தூக்கி போட்டது. அத்தி கொலைகேஸ்ல மாட்டி விட்டாயில சாபி. சபா காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. மேகின்மா என்னாச்சு? ஏன் சேடா இருக்க? டேய், அத்தை பொண்ணு வேக்கா இருக்காங்கல்ல? ஆமா, சின்ன பொண்ணு ஸ்கூல் கேர்ள். படிக்கிறா. ஆமா, போன மாசம் கூட என் கசினோட தெரியும் சொல்லு. டேய், ஒரு 15 நாள் முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல சஜஷன் காட்டுச்சு. சரி, நானும் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தான். சரி, பேசலாம் சரி, ஏதாவது ஃபேமிலி ரீல்ஸ் ஃபன்னி ரீல்ஸ் வந்து அனுப்பிச்சு விட்டுட்டு இருந்தேன். நேத்து எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க மச்சான். என்னன்னு? மாமா, எனக்கு ரீல் அனுப்பாதீங்க, என் ஆள் என்ன திட்டுறான்றான். நம்மள நம்பல பொண்ணு அப்படி இருந்தா நம்ம சொந்தக்கார பொண்ணு வந்தா அது கூட மன்னிச்சிடலாம்டா. அந்த பையன் எனக்கு காலையில மெசேஜ் பண்றான். எதுக்கு ப்ரோ நீங்க என் ஃபேமிலி உள்ள வகைன்னு கேட்கிறான்டா. அவன் என் ஃபேமிலி உள்ள போறானா, நான் அவன் ஃபேமிலி உள்ள போறேனா எனக்கு தெரியலடா. என்ன இது? நிறுத்துறா, இதான் ஆள் வீடு. வேணாண்டா, ஏதாவது பிரச்சனை போகுது. டேய், அவ தனியா தான் இருக்காளா? ஒரு 5 நிமிஷம் மட்டும் என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாடா. டேய், தனியா நிக்க வேற பயமா இருக்கு. ஐயோ, தனியா வேற விட்டு போயிட்டானே. வச்சு பார்த்துட்டா என்ன பண்றது? மச்சான், யாரோட தங்கச்சி தனியா இருக்க போர் அடிக்குதுன்னு உன்னையும் கூப்பிட்டாடா. என்னையா? தோ இருறா வரேன். நான் மட்டும் தனியா வரலண்ணா, இவனும் என் கூட தான் வந்தான். மச்சான், ஒரு டீ வாங்கி குடுறா. டேய், என்கிட்ட 1 ரூபா கூட இல்லடா. ஏண்டா 10 ரூபா கூட வாடா இல்ல டீ வாங்க. டேய், நானே உன்னை நம்பி தாண்டா வந்தேன். வரும்போது கூட லிஃப்ட் கேட்டு தாண்டா வந்தேன். ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் மச்சான். இந்த வந்துட்டேன் மச்சான். ஃப்ரெண்டு கூப்பிடுறா, போயிட்டு வந்து. சரி, போ போ. அப்புறம் சொல்லு, என்ன சாப்பிடுற? எனக்கு ஒரே ஒரு ஜூஸ் போதும்டா. ஏய், ஒரு ஜூஸ் குடிச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? வேற எதுவும் ஆர்டர் பண்ணவா? இல்ல உனக்கு இந்த கடையை கூட வாங்கி தர நான் தயாரா தான் இருக்கேன். அதான் சார் சொல்றாருல, ஆர்டர் பண்ணுங்க மேடம். அதான் அவர் சொல்றாருல. ஏண்டா, உன்கிட்ட 10 ரூபா டீ தானடா கேட்டேன். அது எப்பறம் பொண்ணுங்களை பார்த்தா மட்டும் உன்கிட்ட எல்லாம் காசு வருது? ஐயோ, மாட்டிக்கிட்டேன். பொம்பளை சொக்கு கேக்குதாடா? பொம்பளை சொக்கு நேர்ல விட போன்ல உங்க வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பேபி, அத்தை மாமாவை பத்திரமா பாத்துக்கோ. நான் அவங்களனா நீ எனக்கு கிடைச்சிருக்க மாட்டேன்ல. நம்ம கல்யாணத்தை சிம்பிளா கோயில்ல பண்ணிட்டு அதுக்கு ஆவர செலவை ஏதாவது இல்லாத குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாமா? பேபிமா, நமக்கு ஒரு குழந்தை போதும், இன்னொரு குழந்தை எடுத்துக்கலாமா? நமக்கு பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடு பாப்பா, ரைட் சைடுனா அதுல தூங்கும் போது லெஃப்ட் சைடு பாப்பா, ரைட் சைடுனா. சரியா? போதும், போதும். உன் கூட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். சரி, நீ ரமேஷ் மட்டும் என்கிட்ட கூடிய வாழ்க்கை அவனுக்காக அர்ப்பணிக்க ரெடியா இருக்கிறேன். இது வேலை சரி போட்டு வருமா? சரி மாப்பிள, ஒரு நல்ல அட்வொகேட் நம்பர் கொடுறா, டைவர்ஸ் ரெடி பண்ணு. ஏய், போட வச்சு பேசிட போறேன். மாப்பிள, நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். இதுக்கு மேல எதுவும் சரிப்பட்டு வராது. டைவர்ஸ் பண்ணி ஆகணும். டேய் மாப்பிள, நிஜ புருஷன் பொண்டாட்டி கூட இப்படி பேச மாட்டாங்கடா. பேச ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட ஆகல. புருஷன் பொண்டாட்டி புள்ள இதுல நடக்காத கல்யாணத்துக்கு டைவர்ஸ் வர. இதெல்லாம் போக என்னமோ பேசுறியே. ரமேஷ் சுரேஷ் கேட்கிறப்பவே எரிச்சலா இருக்கு மாப்பிள. போமாப்ல, தயவு செய்து போயிரு. எரிச்சலா இருக்கு. என்ன மாதிரி கல்யாணம் பண்ணி பொன்னாடி இப்படி வாழ்ந்து பாடுறா.
அப்ப தெரியும் அதனுடைய வலி. டேய் லூசு, நான் பேசுறேன் புரியுதா? கீரி புள்ள மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கல்யாணம் டைவர்ஸ் தெருவுக்கு 2 பேர் இது மாதிரி இருந்துட்டு உயிரை